அப்போ நமக்கு ஒரு 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 தேவை கண்டிப்பாக இருக்கும். விசுவாசத்தில் இப்போ தான் வளர்ந்துட்டு வரோம். அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது அதை ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இப்போ தான் வளர்ந்துட்டு வரோம். அப்போ பாருங்கள், தேவை இருக்கும்போது தெய்வம் நேர்த்தியாக சந்திக்கிறார். ஆமென். அதுக்காக நன்றி செல். ஏன்னா நார்மல் டேஸ் அப்படி சாதாரணமாக கழிச்சு விட்டுறலாம். அதுக்கு பெரிய விசுவாசம் தேவையில்லை. இந்த மாதிரி ஒன்று வரும்போது தான் பெரிய விசுவாசம் தேவை. கையை தட்டி உங்கள் வாழ்க்கையில் சொல்லுங்கள். அன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நடக்கிற மாதிரி அப்படி யதார்த்தமாக சாதாரணமாக நடந்துட்டு போயிருந்தால் நீங்கள் வளரவே முடியாது. புரியுதுங்களா? ஒரு பிள்ளை நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ளாட்டாக நடந்துகிட்டு இருந்துச்சு, அந்த பாதையில் நடந்துருச்சுன்னா அதுக்கு ரொம்ப தான் தெரியாது. கொஞ்சம் ஏற்றம் வரணும். அதில் ஏறி பழகும்போது தான் கால் ஸ்ட்ரெயின் பண்ணுறதுலாம் தெரியும். ஒரு ஒரு சைக்கிள் ஓட்டுறோம் அப்படின்னா நேர் ரோட்டில் தான் நான் ஓட்டுவேன், அப்படி தான் ஓட்டி பழகும். முதல்ல நேர் ரோட்டில் தான் ஓட்டுவேன்னா முடியாது, வாய்ப்பு கிடையாது. ரோடு இருந்தால் வளைவு வரத்தான் செய்யும். எத்தனை புரியுது? ஆமாம். இன்னும் சொல்லப்போனால் அந்த வளைவு வைக்கிறதே நீங்கள் வளைச்சி பழகணுங்கிறது தான். கையை தட்டி ஆமே. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அது எப்படி பிரதர்ன்றீங்களா? உங்களுக்கு சொல்லட்டா? ஆர்டிஓ ஆஃபீஸில் 8 யார் போட்டு வைக்க? எதுக்கு போட்டு வைக்காப்புல? ஏன்னு நேராக போட தெரியாதா? வளைச்சி போட்டதே நீங்கள் வளையணும் தான். கையை தட்டி என்ன பிரதர் அப்படித்தான். ஆமாம், ஏற்றுக்கொள்ள முடியாட்டாலும் இதான் சொல்லுங்கள். கர்த்தர் என் வாழ்க்கையில் சில வளைவு போட்டு வைப்பார். ஏன்னா என் பாதை நேராக தான் இருக்கும். ஒரு வேளை வளைஞ்ச பாதை வந்தாலும் நான் அதை மேற்கொள்ளணும். கையை தட்டி ஆமே.